ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1 தமிழ் இன்பம்லிருந்து லைன் பை லைன் வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த இயலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 105 வினாக்கள் இருக்குது. அதில் 40 வினாக்கள் இந்த வீடியோலையும் மீதி இருக்க வினாக்கள் அடுத்த வீடியோலையும் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டுக்கும் 7th ஸ்டாண்டர்டுக்கும் லைன் பை லைன் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். முதல் வினா பாருங்க. சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துலங்குக வையகமே என்ற பாடல் வரியின் ஆசிரியர். இப்பாடல் வரியின் ஆசிரியர் பாரதியார். அடுத்து இரண்டாவது வினா. செந்தமிழ் அந்தாதி ஆசிரியர் யார்? செந்தமிழ் அந்தாதி து. அரங்கன். செந்தமிழ் அந்தாதி என்பதன் ஆசிரியர் து. அரங்கன். அடுத்து மூன்றாவது வினா. செந்தமிழ் தேனி என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படுபவர் பாரதியார். இவ்வாறு பாரதியாரை புகழ்ந்தவர் பாரதிதாசன். அடுத்து நான்காவது வினா. கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? சிந்துக்கு தந்தை, மரம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன். இதெல்லாம் பாரதியின் சிறப்பு பெயர்கள். இதில் செந்தமிழ் புலவன் என்பது பொருந்தாது. அடுத்து ஐந்தாவது வினா. சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்? சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர் பாரதியார். பாரதியாரால் எழுதப்பட்டிருக்கும். அடுத்து ஆறாவது வினா. டேஸ் கருத்தை அறிவிக்கும் கருவி ஆகும். மொழி என்பது கருத்தை அறிவிக்கும் கருவி ஆகும். அடுத்து ஏழாவது வினா. தமிழர்கள் தம் தாய்மொழி ஆகிய தமிழை டேஸ் ஆக கருதி போற்றி வந்துள்ளனர். உயிராக கருதி போற்றி வந்துள்ளனர். அடுத்து எட்டாவது வினா. இசை என்பதன் பொருள். இசை என்றால் புகழ் என்பது பொருள். அடுத்து ஒன்பதாவது வினா. விஜயா இந்தியா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யார்? விஜயா இந்தியா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் பாரதியார். அடுத்து பத்தாவது வினா. பிரித்து எழுதுக வன்மொழி. வன்மொழி என்பதை வன்மை கூட்டல் மொழி என பிரிக்கலாம். அடுத்து 11வது வினா. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் எது? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அடுத்து 12வது வினா. என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் என்றும் என்றென்றும். அடுத்து 13வது வினா. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அறிந்ததனைத்தும். அறிந்ததனைத்தும். அடுத்து 14வது வினா. வானம் கூட்டல் அறிந்த என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வானமறிந்த. அடுத்து 15வது வினா. பாரதியார் இயற்றிய தராசு என்ற நூல் ஒரு. பாரதியார் என்பவரால் தராசு என்ற நூல் இயற்றப்பட்டிருக்கும். இது ஒரு உரைநடை நூலாகும். அடுத்து 16வது வினா. முந்தை மொழிக்கெல்லாம் மூத்தவளே மூவேந்தர் அன்பே எழில் மகவே எந்தம் உயிர் என்று தமிழ் மொழியை பாடியவர் யார்? இவ்வாறு பாடியவர் து. அரங்கன். அடுத்து 17வது வினா. பிரித்து எழுதுக ஏழ்கடல். ஏழ்கடல் என்பதை ஏழு கூட்டல் கடல் என பிரிக்கலாம். ஏழ்கடல் என்பது ஏழு கூட்டல் கடல் என பிரிக்கப்படும். அடுத்து 18வது வினா. பழமை மற்றும் துன்பம் என்ற சொற்களின் பொருள். பழமை என்றாலும் துன்பம் என்றாலும் தொல்லை என்று பொருள்படும். தொல்லை என்ற சொல்லோட பொருள் தான் பழமை துன்பம். அடுத்து தமிழ்மொழி மரபிலிருந்து வினாக்கள் பார்க்கலாம். 19வது வினா பாருங்க. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை டேஸ் எனப்படும். வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை ஒழுக்கம் எனப்படும். அடுத்து 20வது வினா. மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் டேஸ் எனப்படும். மொழிக்குரிய ஒழுங்குமுறைகள் மரபு எனப்படும். அடுத்து 21வது வினா. திணை எத்தனை வகைப்படும்? திணை உயர்திணை அஃறிணை என 2 வகைப்படும். அடுத்து 22வது வினா. பால் எத்தனை வகைப்படும்? பால் 5 வகைப்படும். அடுத்து 23வது வினா. செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறும் நூல் எது?
தொல்காப்பியம். தொல்காப்பியம் செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை பற்றி கூறுகின்றது. அடுத்து 24வது வினா, எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பதன் பெயர். எழுத்துக்கள் நீண்டு ஒலிப்பது அளபெடை எனப்படும். அடுத்து 25வது வினா, தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியத்தின் ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் தான் நமக்கு தமிழில் கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அடுத்து 26வது வினா, தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு பார்த்தோம்னா தொல்காப்பியம். அடுத்து 27வது வினா, தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியம் 3 அதிகாரங்களை கொண்டுள்ளது. அடுத்து 28வது வினா, பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. விசும்பில் பறந்து செல்கின்றன. விசும்பு என்றால் வானம் என்பது பொருள். அடுத்து 29வது வினா, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. அடுத்து 30வது வினா, பிரித்து எழுதுக. இருதிணை. இருதிணை என்பதை 2 கூட்டல் திணை என பிரிக்கலாம். 2 கூட்டல் திணை என பிரிக்கலாம். அடுத்து 31வது வினா, பிரித்து எழுதுக. ஐம்பால். ஐம்பால் என்பதை 5 கூட்டல் பால் என பிரிக்கலாம். அடுத்து 32வது வினா, சிங்கத்தின் ஒலிமரபு. சிங்கம் முழங்கும். அடுத்து 33வது வினா, யானையின் இளமை பெயர். யானை கன்று. அடுத்து 34வது வினா, மயக்கம் என்பதன் பொருள். மயக்கம் என்றால் கலவை என்பது பொருள். மயக்கம் என்பதன் பொருள் கலவை. அடுத்து 35வது வினா, பொருந்தாத இணை எது? வாழாமை என்பது தவறாமை என்று பொருள்படும். தாழல் என்றால் தழுவுதல் என்பது பொருள். திரிதல் என்றால் மாறுபடுதல் என்பது பொருள். செய்யுள் உரைநடை என்பது இதில் தவறானது. அடுத்து 36வது வினா, பொறுத்துக. விலங்கு இளமை பெயர் கொடுத்துட்டு பொறுத்த சொல்கிறாங்க. சிங்கம் குருளை, பசு கன்று, புலி பரல், ஆட்டு குட்டி. 4 3 2 1. அடுத்து 37வது வினா, தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் எத்தனை இயல்களை கொண்டுள்ளது? தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரமும் 9 இயல்களை கொண்டுள்ளது. தொல்காப்பியத்தில் 3 அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதில் ஒவ்வொரு அதிகாரம் பார்த்தோம் அப்படின்னா 9 இயல்களை கொண்டிருக்கும். 9 × 3 27 இயல்கள் மொத்தமாக தொல்காப்பியத்தில் இருக்குது. அடுத்து 38வது வினா, தவறான இணை எது? பசு கத்தும் என்பது சரி. பசு கத்தும் என்பது தவறு. பசு கதரும் என்பது தான் சரியானது. புலி உருமும் என்பது சரி. யானை பிளிரும் என்பது சரி. ஆடு கத்தும் என்பது சரி. அப்போ தவறான இணை பசு கத்தும் என்பது தவறானது. அடுத்து 39வது வினா, வாழாமை தாளால் ஆகிய சொற்களில் உள்ள லா என்னும் எழுத்தை எத்தனை மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும்? 3 மாத்திரை அளவு நீட்டி ஒலிக்க வேண்டும். ஏன்னா இது அளபெடையில் அமைஞ்சிருக்கிறனால நீண்டு ஒலிக்கும். 2 மாத்திரையிலிருந்து நீண்டு ழா என்பது 3 மாத்திரையாக ஒலிக்கும். அடுத்து 40வது வினா, இவ்வுலகம் எதனால் ஆனவை என்று தொல்காப்பியர் கூறுகிறார்? இவ்வுலகம் ஐம்பூதங்களால் ஆனது என்று தொல்காப்பியர் கூறுகின்றார். ஓகே, இதோட பார்த்தீங்க அப்படின்னா 40 வினாக்களும் அதற்கான விடைகளும் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் மீதி இருக்க வினாக்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.